எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து 70 வயசு ஆகியும் சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்த எங்க அம்மா, இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி, மூட்டு வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டு அப்படியே முடங்கி போயிட்டாங்க. அப்ப அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப, அவங்களுக்கு 2 முட்டிலயுமே நெறைய தேய்மானம் இருந்தது தெரிஞ்சுச்சு. வயோதிகம் காரணமாக நெறைய தேய்மானம் இருந்துச்சு. முட்டிக்கு பின்னாடி நீர் கட்டிட்டு இருந்துச்சு. மெனிஸ்கஸ் சொல்றோம் இல்லையா? அந்த மெனிஸ்கஸ் பசை எல்லாமே தேஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், "இது ஊசி மாத்திரை மூலமா சரி பண்ண முடியாதும்மான்னு" சொன்னேன். இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஊசி மாத்திரை, மருந்து, பிசியோதெரபி இதெல்லாம் குடுங்க. அப்புறமா நீ சொல்றத நான் கேட்குறேன்னு சொன்னாங்க. நான் மூட்டு மாத்த பத்தி அவங்களுக்கு எடுத்து கூறினேன். அவங்க மூட்டு மாத்த பத்தி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க பக்கத்து வீட்ல எல்லாம் மூட்டு மாத்துலாம் பண்ணி, ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டாங்க. அவங்களால நடக்கவே முடியல, சீ பிடிச்சிக்கிச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கு ஒத்து வரல. இருந்தாலுமே நான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பிசியோதெரபி குடுத்தேன். சரியாகல. அதுக்கப்புறமா பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு பார்த்தேன். பிளாஸ்மா ஊசியுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் இருந்துச்சு. ஒரு 1 மாசம், 2 மாசம் நல்ல ரிலீஃப் இருந்துச்சு. ஆனா திருப்பி திருப்பி வலி வந்துருச்சு. கூடவே இடுப்பு வலியும் அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. அப்ப கடைசியா வேற ஆப்ஷன் இல்லாம நான் அவங்களுக்கு மூட்டு மாத்து பத்தி நான் சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூட்டு மாத்துனா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வய வரப்புலாம் என்னால வேலை செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க தாராளமா செய்யலாம். நீங்க ப்ராப்பரான முறையில போஸ்ட் ஆப்பரேட்டிவா பிசியோதெரபிலாம் பண்ணி நீங்க உங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க பழைய மாரி எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அஷ்யூரன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு மூட்டு மாத்துறதுக்கான ஆப்ஷன் குடுத்தேன். அப்ப ஒரே சிட்டிங்ல 2 மூட்டுமே மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் குடுத்தேன். அவங்களும் தைரியமா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல மூட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ணி, இப்ப ஒரு 6 மாசம் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே வயவரப்புலாம் ஏறி தோட்டத்துக்குலாம் போய் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருஷம் நம்ம தோட்டத்துக்கு குத்தகை எதுவும் கிடைக்கல. மாந்தோட்டம்லாம் அப்படியே சும்மா கிடக்குது. இருந்தாலும் அவங்க தைரியமா நானே குத்தகை இல்லாம நானே எடுத்து இந்த முறை நல்ல விளைச்சல்ல நான் சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வைராகத்தோட மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்த அப்புறமா தைரியமா அவங்க வேலையை அவங்களே பார்க்குறாங்க. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மூட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளே அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அவங்க இந்த யோகா மாதிரியான பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இது அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டுச்சு. அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் மூட்டு மாற்றக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் உங்களுடைய தொந்தரவுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மூட்டு மாத்து அறுவை சிகிச்சையை தாராளமாக செஞ்சுக்கலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு. இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எங்கள் அம்மாவுக்கு நடந்தது நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேங்க.